இந்த பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் வந்து விஜயண்ணா மேலே வந்து ஒரு விமர்சனம் மாதிரி வச்சிருக்காரு. த்ரிஷா வீட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து த்ரிஷா வந்து கண்டனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அரசியலுக்காண்டிலாம் என் நேமை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவர் பதிலாக வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி வந்து சொல்றாங்க. அது அஃபீஷியலான வரல. யூடியூப்ல சில யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து த்ரிஷா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவரும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. பிஜேபியில் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து விஜயனோட பர்சனல், சரிங்களா? இதை பத்திலாம் பேசக்கூடாது. ஒன்று வந்து அண்ணனோட சினிமா பத்தி பேசுங்க, இல்லை அரசியல் அவர் என்ன பண்றாரு பண்ணல அதை பத்தி மட்டும் தான் பேசணும். இந்த மாதிரி வந்து பர்சனல் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வாங்க இப்படிலாம் வந்து விமர்சனம் யாருமே வைக்கக்கூடாது. எந்த கட்சிக்காரங்களுமே வந்து விஜயனை மட்டும் இல்லை யார் மேலேயுமே இந்த மாதிரி பர்சனலா வச்சு தாக்கக்கூடாது. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரா, அரசியல வந்து அவர் நல்லது பண்ணுவாரா, இல்லாட்டி வந்து சைலண்டா வீட்லயே இருப்பாரா, இதை பத்தி மட்டும் தான் பேசணும். அதை விட்டுக்கிட்டு அவர் பர்சனலை பத்திலாம் யாருக்குமே பேச ரைட்ஸ் கிடையாது. அதனால அவர் பேசுனது தப்பு தான், சரிங்களா? விஜயனை இதுக்கும் சைலண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயனை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் அண்ணன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணா இதுக்கப்புறம் திருப்பி இதே தான் வந்துட்டே இருக்கும். விஜய் த்ரிஷான்னு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து இதுக்கெல்லாம் அண்ணன் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா? அதனால இந்த மாதிரி விமர்சனம் யாருமே வந்து விஜயனை மேல வைக்காதீங்க. இது வந்து பர்சனல், சரிங்களா? அவங்களோட பர்சனலை பத்திலாம் பேசக்கூடாது, சரிங்களா? அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்தா இது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதை பத்தி மட்டும் விமர்சனம் வைங்க. மற்ற கட்சிக்காரங்க தேவையில்லாம பர்சனலை பத்திலாம் யாருமே பேசக்கூடாது.